வாழ்வே தவம் யாவும் சிவம். என் இனிய சிவ சொந்தங்களுக்கு வணக்கம். நமச்சிவாய. அடிக்கடி சொற்பொழிவுகள் கேட்கும்போது அதில் பலர் ஈசன்கிட்ட எதையும் கேட்கக்கூடாது என்ற தகவல் வரும். இந்த தகவலை நான் ரொம்ப 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 மறுக்கிறேன். இதில் ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு விஷயம் சொல்கிறேன். சுந்தரர் திருவாரூர் போகிறார் இல்லையா, கோயிலுக்குள்ளார போகும்போது அங்கேருந்து பறவை நாச்சியார் வெளியே வரா. இவர் பார்த்துடுறாரு, அவளும் பார்த்துடுறா. இவர் பூர்வ ஜென்ம பந்தத்தின் காரணத்தினால ஈர்ப்பு ஏற்பட்டுருது. உள்ளுக்கு போய் பெருமான்கிட்ட தான் சொல்கிறாரு, அவன் மேலே எனக்கு ஒரு ஈர்ப்பு. பெருமான் அந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கிறார். இப்போ இதுலேருந்து என்ன புரிஞ்சுக்கிட்டோம்? ஒரு பொண்ணு மேலே ஆசை வந்ததுக்கே சுந்தரர் பெருமான்கிட்ட சொல்கிறாரு இல்லைங்களா? அதே போல் இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம சின்ன வயசாக இருந்த போது ஏதோ ஒன்று நம்மளுக்கு வேணும், விருப்பப்படுறோம். என்ன பண்ணுவோம்? போயிட்டு அம்மாட்டையோ அப்பாக்கிட்டேயோ சொல்லுவோம், பாப்பா இது வேணும்ப்பான்னு சொல்லுவோம். அப்பா என்ன சொல்லுவார்? சரி பார்க்கலாம்ப்பான்னு சொல்லுவார். அதுக்கு மேலே நம்மளுக்கு அதை பற்றி யோசனை இருக்காது. நம்ம பாட்டுக்கு சந்தோஷமாக விளையாட போயிடுவோம். சில நேரங்களில் அது நம்மளுக்கு மறந்து கூட போயிடும். திடீர்னு ஒரு நாள் அப்பா வாங்கிட்டு வந்து கொடுப்பார். இந்தாம்மா நீ கேட்டிய. எப்போ ஒரு சந்தோஷம் கிடைக்கும் தெரியுங்களா? அதே போல தான் நமக்கும் ஈசனுக்கும் இருக்கிற உறவு. இப்படி தான் நமக்கு அப்பா அவர் தான். எதுவாக இருந்தாலும் நான் என் நண்பர்கிட்ட சொல்லும்போது நான் சொன்னேன், அது மற்றவங்க பார்வைக்கு ஒரு மிக அல்பமான ஒரு விஷயமா இருக்கும். என் பார்வைக்கும் அது அல்பமான விஷயமாக தான் இருக்கும். ஆனால் அதை நான் ஈசன்கிட்ட சொல்லி பழகிட்டேன். அப்பா என்னன்னு தெரிலப்பா, எனக்கு இது வேணும்ப்பா, உங்ககிட்ட சொல்லிட்டேன். அதோட எனக்கு நிறையா நேரங்களில் அது மறந்து போயிருக்கு. ஆனால் ஈசன் நினைவு வச்சு ஒரு விஷயமும் நடத்தும்போது தான் எனக்கு தெரியுது, ஆமாம்ல அன்றைக்கி ஒரு நாள் நம்ம சொன்னோம்ல இந்த மாதிரி ஒரு விஷயத்த, இப்போ நடத்தி கொடுத்துட்டார் பாரு. நம்ம இதை பற்றி மறந்தே போயிட்டோம், ஆனால் அவர் நடத்தி கொடுத்துட்டார் பாரு. யாருங்க சொன்னால் அவர்கிட்ட கேட்கக்கூடாதுன்னு? அவர்கிட்ட கேட்காம வேறு யாருக்கிட்டங்க போய் கேட்க முடியும்? நம்ம ஆள் மனசில் இருக்கிற விஷயங்கள் ஏன் நம்ம வீட்டுக்காரங்கக்கிட்ட சொல்ல முடியாது, நம்ம நெருங்கிய நட்புறவுக்கிட்ட சொல்ல முடியாது, ஆனால் ஈசன்கிட்ட சொல்ல முடியும். எனக்குள்ளார இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, எனக்குள்ளார இப்படி ஒரு எண்ணம் இருக்குது, இப்படி ஒரு விஷயம் இருக்குது, அவர்கிட்ட சொல்லிவிட்டு நம்ம விடுதலை ஆகிவிடலாம். இதை தவிர வேறு எந்த வழியும் இது வரைக்கும் எனக்கு வேலை செஞ்சது கிடையாது அவர்கிட்ட சொல்கிறதை விட. அதனால் என்னையை பொறுத்த வரைக்கும் யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம். எனக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சியை கொடுத்தது இந்த சிவ உறவு. அவர்கிட்ட ஒரு விஷயமும் சொல்லி அவர் நடத்துகிற விளையாட்டு, அதை நிறைவேற்றுறதுக்கு அவர் நடத்துகிற சின்ன சின்ன விளையாட்டு, இதுக்குள்ளார தான் நம்மளோட உறவு பலமாகும். அப்போ தான் இன்னும் அவரை நெருங்கி போக முடியும். அதனால் இதன் பிறகு யாராவது ஈசன்கிட்ட இதெல்லாம் கேட்கக்கூடாதுன்னு சொன்னால் அவங்களுக்கும் ஈசனுக்கும் எப்படி உறவு இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியாது. அதை பற்றி நம்ம சிந்திக்கவும் அவசியம் இல்லை. ஆனால் உறுதியாக என்னால் சொல்ல முடியும், கண்டிப்பாக அவர்கிட்ட கேட்கலாம். அதுக்கு எடுத்துக்காட்டு நம்ம சுந்தரர் தான். எல்லாமே அப்பா கிட்ட தானே கேட்டு வாங்கினார். அதே மாதிரி நம்மளுக்கு தேவையானதை சொல்லி கொடுக்கலன்னா அதுக்கும் வருத்தப்படக்கூடாது. அவர் கொடுக்கலன்னா காரணம் இருக்கும். சாதாரண விஷயம் எப்போவுமே கிடச்சிரும். என்னோட அனுபவம், சில விஷயங்கள் தாமதமாக கிடைக்கும், சில விஷயம் சுத்தமாகவே கிடைக்காது. பிறகு யோசித்து பார்த்தா அது பின்னாடி சில பிரச்சனைகள் இருந்திருக்கு, அதனால ஈசன் கொடுக்கல.
இந்த ஒரு தெளிவு நமக்குள்ளார வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப எளிமையாக இந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிடலாம். எதுவாக இருந்தாலும் அவர்கிட்ட சொன்னோமா, முடிஞ்சுது, அவ்வளோதான். ஏன்னா நம்மோடு இருக்கும் ஈசன் எப்போவுமே நம்மளை தொடர்ந்து வழி நடத்தி கொண்டே இருக்கின்றார். நன்றி. நமச்சிவாய.